மாமல்லபுரம் கடற்கரையில் கோவளம் கடற்கரையிலிருந்து திரும்ப ரூமி 2024 திரும்ப உபயோகப்படக்கூடிய வகையில் மறுசுழற்சி வகையிலும் கூட இல்லை, திரும்ப திரும்ப உபயோகிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்டுமானப்பட்ட அந்த ஏவுதளனை சிறு செயற்கைக்கோள்களையும் தாங்கிக்கிட்டு இன்றைக்கு காலையில் வெற்றிகரமாக 2வது பயணத்தை அது காமிச்சிருக்கு. இது ஒரு மிக மிக சிறப்பான நிகழ்வாக பார்க்குறேன். அது ஆனந்த மகாலிங்கம் அவருடைய குழு, மார்டின் குழுமத்தினுடைய ஒத்துழைப்புடன் இது சிறப்பாக நடந்திருக்கு. இது ஊடகத்தினுடைய பங்களிப்பும் இன்றைக்கி நான் இங்கே நின்று பார்க்குறேன். அப்படின்னா எப்படி சந்திரயான் லான்ச் அன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் நீங்கள் நடத்தி காமிச்சிருக்கீங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள், இளம் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து கூட வந்திருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு 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 என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சாதனைங்கிறத விட ஒரு மகிழ்வான தருணமாக பார்க்குறேன். ஏன்னா தேசிய அறிவியல் தினத்தை, விண்வெளி தினத்தை கொண்டாடிட்டு அடுத்த நாளே இது மாதிரியான ஒன்று அரசு நிறுவனம் இல்லை, ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனமான ஸ்பேஸ் இந்தியாவிலிருந்து இது மாதிரியாக அவங்க பண்ணது மிக சிறப்பாக இருக்குது. நான் அவர்களுக்கு வழிகாட்டின்னு சொன்னாலும் கூட அவங்க தான் முழுக்க இளம் தலைமுறை செஞ்சுருக்காங்க. ஆக அடுத்த தலைமுறை இந்தியாவை விண்வெளித்துறையில் மேலே நிலவு தாண்டி மேலே போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் மிக மிக முக்கியமானது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் ராக்கெட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவில் செய்யப்படாதது. ஸ்பேஸ் இந்தியா தான் போன வருஷம் செஞ்சு இந்த இடத்துல அனுப்பணும், இந்த வருஷம் அனுப்பிச்சிருக்கோம், சிறப்பாக வந்திருக்குது. ஆக இந்த தொழில்நுட்பம் ஹைப்ரிட் எரிபொருள் தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அது ஏவுகலனுக்கு ராக்கெட்டுக்கு நம்ம கைவரப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம சரியாக சொல்ல முடியும் நினைக்கிறேன். இது அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளுக்கு இன்னும் பெரிய உந்துகலன் செய்வதற்கும் இன்னும் தூரமாக போவதற்கான அதை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அது உருவாக்கி இருக்குது. இது எல்லாம் தாண்டி கல்வியில், அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவம் படிக்கிறான்னா அவன் அறுவை சிகிச்சை ஆகிறதுக்கு முன்னால் ஒரு அவன் அறுவை சிகிச்சை செய்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது இந்திய விண்வெளி ஆய்வகம், அது இஸ்ரோ அல்லது நாசா அது மாதிரி இடத்துல போனால் தான் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் கல்வி நிலையங்களில் பள்ளிக்கூடங்கள் இருந்தால் கூட செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி இருக்குது. அந்த வகையில் ஒரு பக்கம் கல்வியை ஒரு மேத்தட்டுக்கு நல்ல ஒரு உயர்நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அடுத்த வகையில் விண்வெளித்துறையில் அரசியல் தாண்டி தனியார் துறையும் இளைய தலைமுறை எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சிறப்பாக போகும். அதனுடைய ஒரு சிறு அடையாளம் தான் இன்றைக்கு நம்ம மாணவர்கள் ஒரு காலத்தில் நாசாவுக்கு போய் நம்முடைய மாணவர்கள் அங்கே என்ன செய்கிறான்னு பார்ப்பாங்க. கொஞ்சமாக அதை கொஞ்சம் திருப்பணும். சிறுகேரிக்கோட்டாவுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம மாணவர்கள் இப்போ அதை தாண்டி வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கி லான்ச் நடக்குதுன்னா ஒரு 50 மாணவர்கள் வெளிநாட்டிலிருந்து நம்ம பார்த்துருக்காங்க. அப்படிங்கிற பொழுது காற்று மேற்கு நோக்கிய வீசு, கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கிறது. அதுக்கு விண்வெளித்துறை ஒரு காரணமாக இருக்குது. அந்த விண்வெளித்துறையை தனியார் துறைக்கு கொடுத்தது இன்னொரு காரணமாக இருக்குது. ஆக அதற்கு இளைஞர்கள் அதை நல்லா பங்கெடுத்துட்டு போகிறது இன்னும் ஒரு காரணம். எல்லாத்துக்கும் சேர்ந்து திரும்ப சொல்வது, ஊடகம் கொடுக்கும் இந்த ஆதரவும் இந்த அங்கீகாரமும் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு இந்தியாவை எடுத்து செல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் மூலியமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் சிறப்பாக போகும். இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது 2 வகை இல்லைங்க. ஒன்று பாஸ் ஆகிடுச்சா அப்படின்னா பாஸ் ஆகிடுச்சு, மேலே சரியாக போனது. அதனுடைய தரவுகள் எல்லாம் பத்திரமாக அதில் வச்சிருந்த செயற்கைக்கோள்கள் மேலே போயிருக்கு. அப்புறம் அதோட உயரத்தை தொட்டாம் பிறகு அது கடலில் விழுந்திருக்கு. அது 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதிலிருந்து எடுத்துகிட்டு வரணுங்க. எடுத்துகிட்டு வந்தால் பிறகு தான் நம்ம மதியம் பார்த்துட்டு நம்முடைய இந்த திட்டம் மேலே அனுப்புறது மட்டும் இல்லை, திரும்ப அதை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் அது இல்லாமல் அதிலிருந்து செயற்கைக்கோள்கள் வெளியிருந்து தான் நான் படம் எடுத்துருக்குறோம். அங்கேயே சில கேமராக்கள் வச்சுருக்கோம். அந்த கேமராவும் படம் எடுத்திருக்கோம். அதை கீழே வந்தால் ரீப்ளே பண்ணி பார்க்கணும். நாம் அப்போ அது செப்பரேஷனில் எப்படி ஆச்சு, துல்லியமாக ஆச்சா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆச்சா அப்படிங்கிறத, பேராசூட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது இப்போ நம்ம வீரர்கள் போயிருக்காங்க, அது படகுல போயிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்த பிறகு
மதியம் முதல் கட்டமாக அதுவும் எல்லா பத்திரமா எடுத்து கொண்டு வந்திருக்காங்க பார்க்கணும். அப்புறம் ரீப்ளே பண்ணி பார்க்குறது அதே மாதிரி நாளைக்கு நாளைக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.